தை பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். நமக்கெல்லாம் ஒரு புது வழி பிறந்திருக்கிறது. அது தை காட்டிய வழி அல்ல, தலைவர் கலைஞர் அவர்கள் கை காட்டிய வழி. செயல் தலைவர் சிறப்பாக செயல்படுவார் என்கிற புத்துணர்ச்சியோடு கலைஞர் தொலைக்காட்சியினுடைய கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. நடுவர் அவர்களே, உங்கள் அம்மா கூட பிறந்த அக்காவை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? எங்கள் அம்மா கூட பிறந்த அக்காவை பெரியம்மான்னு கூப்பிடுவோம். சரி, உங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சியை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? சித்தி. எங்கடி என் வாயை பிடுங்கணும்னு நினச்சேல. பரவாயில்ல, சுதாரிப்பாக தான் இருக்கீங்க. நடுவர்களே, இதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான். கூட பிறந்தாதானே எப்படி கூப்பிடணும்? கூடவே இருந்தாலும் அப்படியா கூப்பிடணும்? எது மகிழ்ச்சியா நிம்மதியா எந்த வாழ்க்கை இருக்குது? இயற்கை வாழ்க்கை தான் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த எந்திர வாழ்க்கையே தேவையில்லைன்னு சொல்றாருல. இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு பேனா இல்லாமல், பென்சில் இல்லாமல், புத்தகம் இல்லாமல், பேப்பர் இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல், வண்டி இல்லாமல், வாகனம் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், லைட் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு இளதலையை கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போய் வாழ தயார்னா இவங்க 3 பேர் வருவாங்களா? இல்லை அப்படியே வந்தாலும் இளதலையை கட்டிக்கிட்டு இருந்தால் இவங்களை பார்க்கத்தான் முடியுமா? யோசிச்சு பாருங்க. எந்திர வாழ்க்கை போராட்டத்திற்குரிய வாழ்க்கை தான், நாங்களே ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் போராட்டமாக தான் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாரையும் கேட்குறேன், தினமும் நாம் போராடுறோம். ஆனால் எதுக்காக போராடுறோம்? சாயங்காலம் திரும்ப வீட்டுக்கு வரும்போது நம்ம குழந்தை முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வரும் பாருங்க, அதுக்காக தான் இத்தனை போராட்டமும். இதை வேண்டாம் என்று சொல்பவர்கள் யாராவது இங்கே இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லை, நான் இங்கே இருக்கிற ஆண்களை பூரா கேட்கிறேன், என் பொண்டாட்டி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆம்பளை கை தூக்குங்க பார்ப்போம். பார்த்துக்கங்க நடுவர் அவர்களே, எங்கள் அணி பக்கம்தான் பலம் அதிகமாக இருக்குது. வாழ்க்கை போராட்டமாகவே இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம் தான் சார் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லை, இன்னைக்கு எந்திரத்தில் என்னென்னமோ மைனஸ் இருக்குன்னாரு, அது சரியில்லை இது சரியில்லை. நான் ஒன்று கேட்கிறேன், இந்த மனிதர்களுக்கும் எந்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு கம்ப்யூட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் கூட ஒரு ஓரமாக ஹெல்ப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் கூட கேட்கும். ஆனால் இன்னைக்கு எத்தனை மனிதர்கள் இன்னொருவரை பார்த்து ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறதா என்று கேட்பதற்கு காத்திருக்கிறார்கள்? சொல்லுங்க பார்ப்போம். அட, ஒரு கம்ப்யூட்டர் கூட சொல்லும் சார், தாங்கிட்ட வைரஸ் இருந்தால் எரர் இருக்குன்னு சொல்லும். தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மை எந்திரங்களுக்கு இருக்கிறது, எத்தனை மனிதனுக்கு இருக்கிறது? நடுவர்களே, நீங்கள் என்னைய பாருங்க, நான் எவ்வளவு ஸ்மார்ட்டாக இருக்கேன். இதுக்கெல்லாம் சிரிச்சா என்ன பண்ணுறது? உண்மையை தானே சொன்னேன். நீயும் சொல்லித்தான் பார்க்குற, உனக்கு இன்னும் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் மற்றவங்க சொல்லணுமையா, நீயே உன்னைய பார்த்து நான் ஸ்மார்ட்டாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, நீங்களே ஒரு தடவை சொல்லுங்க. நீ ஸ்மார்ட்டாக இருக்கையா, 2017 உனக்கு கல்யாண வருஷமாக இருக்கட்டும். இல்லை, எங்கள் அணியை பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட்டாக இருக்குன்னு. ஸ்மார்ட்டுங்கிற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் என்னன்னு அந்த அணிக்கு தெரியுமா? தயவு செஞ்சு எல்லாரையும் பாருங்க. இன்னைக்கு எந்திர உலகத்தில் மிகப்பெரிய ஆதிக்கம் எங்கே தெரியுமா இருக்குது? இந்த ஸ்மார்ட்டுங்கிற வார்த்தையில் தான் இருக்குது. ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. கார், ஸ்மார்ட் கார் வந்துருச்சு. 2 வீலர்லேயே ஸ்மார்ட் 2 வீலர் வந்துருச்சு. டிவியில் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. அட, வாட்சில் கூட ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு. இதையெல்லாம் விட தென்கொரியாவில் சாங்டோன்னு ஒரு நகரமே ஸ்மார்ட் நகரமாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஸ்மார்ட் என்கிற வார்த்தை உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது. அதனுடைய மிகப்பெரிய உச்சம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் வாழ்க்கையை எந்திரங்கள் எளிதாக்கி இருக்கிறது என்பதனுடைய அர்த்தம் தான். பரபரப்பாக இருக்குங்கிறாங்க எந்திர வாழ்க்கை. ஆமாம், பரபரப்பாக தான் சார் இருக்குது. ரத்தம் பரபரப்பாக ஓடினா தான் இதயமே சுறுசுறுப்பாக இயங்கும். பரபரப்பு ரத்தத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பரபரப்பான வாழ்க்கை தான் சார் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு விவசாயிகளினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு விவசாயிகளுடைய நிலைமை. இன்னைக்கு இயற்கையே விவசாயிகளை ஏமாத்திருச்சு.
இதே மாதிரியான ஒரு சூழல் முன்னாடியும் நடந்தது. விவசாயிகளை இயற்கையை ஏமாத்திருச்சு, மழை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் ஒரு ஆணையை பிறப்பித்தார். என்ன தெரியுமா? விவசாயிகளுக்கெல்லாம் இலவச மின்சாரத்தை கொடுங்கன்னு சொன்னார். அட, இயற்கை ஏமாத்தினா என்னையா, எந்திரத்தின் உதவியா விவசாயத்தை காப்பாற்றுவோம் நினைச்சாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? இலவச மின்சாரத்தை கொடுங்க, கிணத்து மோட்ரு ஓடட்டும்னாரு. கிணத்துல தண்ணி வத்தி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாரு, எல்லாரும் போர் போட்டுக்கங்கன்னு சொன்னார். உடனே ஒரு குரூப் எந்திரிச்சிருச்சு, எல்லா மின்சாரத்தையும் விவசாயத்துக்கே கொடுத்தீங்கன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, சண்டைக்கு வந்தாச்சு. அப்போ தாங்க தலைவர் கலைஞர் ஒரே ஒரு சின்ன சிந்தனை அந்த இடத்துல வச்சாரு. இலவச மின்சாரம் உண்டு, கிணத்து பம்பும் ஓடணும், போர்வெல் பம்பு செட்டும் ஓடணும், என்ன பண்ணுறது? ஆனால் ஒரே மின்சாரம் தான், ரெண்டுக்கு நடுவில் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வைங்க. இது ஓடும்போது அது ஓட தேவையில்லை, அது ஓடும்போது இது ஓட தேவையில்லை, விவசாயிகள் வாழ்க்கை நலமாக இருக்கட்டும்னு சொன்னது தலைவர் கலைஞர். இன்னைக்கு 1000 இயற்கை விவசாயம், 1000 இயற்கை வாழ்க்கை இருந்தாலும் எந்திரங்களினுடைய உதவி இல்லாமல் இன்றைக்கு யாராலும் வாழ்க்கையை நகர்த்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நடுவர் அவர்களே, நிறைவாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். பெண்களுக்கே உள்ள மிகப்பெரிய கர்வம் எது தெரியுமா? பெண்களுக்கே உள்ள மிகப்பெரிய பெருமை எது தெரியுமா? 10 மாதம் அந்த குழந்தையை வயிற்றுல சுமக்கிறது தான். 10 மாதம் குழந்தையை வயிற்றுல சுமக்கிறப்போ அந்த பொண்ணு என்னென்னலாம் நினச்சி சந்தோஷப்படுவா? அந்த குழந்தை உதைக்கும், ஏங்க நம்ம குழந்தை உதைக்கிறா. அந்த குழந்தை பெறலும், ஏங்க நம்ம குழந்தை பெறலுது. இப்படி தொட்டு தொட்டு பார்த்து அந்த பொண்ணு சந்தோஷப்படுவா. ஆனால் இது பெண்ணுக்கு மட்டுமே அந்த சந்தோஷமான உணர்வு இருக்கும். ஆனால் இதையும் எங்களுடைய எந்திரம் உடைச்சது. எப்படி தெரியுமா? இன்னைக்கு வெளிநாட்டில் ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்கான் நடுவர் அவர்களே, பெர்கனன்சிவ் பெல்ட் அப்படின்னு ஒரு பெல்ட் கண்டுபிடிச்சிருக்கான். இதை என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ப்பமாக இருக்க பெண்கள் வயிற்றில் இந்த பெல்ட்டை கட்டிடுவாங்க. அதே மாதிரி சென்சார் உள்ள ஒரு பெல்ட்டை ஆண்கள் வயிற்றுலையும் கட்டிடுவாங்க. அந்த குழந்தை இங்கே உதைத்தது என்று சொன்னால் அதனுடைய உணர்வு அந்த தாய்க்கும் தெரியும், அந்த தந்தைக்கும் தெரியும் என்று சொன்னால் எந்திர வளர்ச்சி உச்சத்தை தொட்டிருக்கிறது. இயற்கை தந்தது பெண் மட்டுமே உணரக்கூடிய உணர்வுகளையும் ஆணையும் உணர வைத்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு மேல் வேறு எதையும் உதாரணமாக சொல்ல தேவையில்லை என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.